எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குரூப் 4க்கு தேவையான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டியில் நம்ம பாக்ஸ் பாயிண்ட் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசோகரை பற்றி கொடுத்துருக்காங்க. அசோகர் காலத்தில் இந்த சாராநாத் தூண் இருக்குல்ல, அதோட உச்சியில் அமைந்திருந்த நான்முகம் சிங்கம் இருக்குல்ல, தற்போது எங்கே இருக்குன்னா சாராநாத் அருங்காட்சியகம், அதாவது ஊப்பியில் உள்ள சாராநாத் அருங்காட்சியகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அசோகர் காலத்தில் சாராநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாராநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் தான் என்னென்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். ஓகேங்களா? அதாவது குடியரசு நாள் எப்போனா ஜனவரி 26 தான் குடியரசு தினம். ஜனவரி 26 தான் என்ன சொல்கிறாங்கன்னா குடியரசு தினம் அப்படிங்கிறோம். ஜனவரி 26 தான் குடியரசு தினம். அதுலேருந்து 3 நாள் கழித்து ஜனவரி 29 தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடைபெறுது. அந்த நாளில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவாங்களாம். அந்த இசை நிகழ்ச்சியில் யார் முதன்மை விருந்தினராக இருப்பாங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் முதன்மை விருந்தினராக இருப்பாங்க. இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 29. வரைவு குழுவை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்காங்க, N. கோபாலசாமி ஐயங்கார் இருக்காங்க, K.M. முன்சி இருக்காங்க, சையது முகமது சாதுல்லா இருக்காங்க, B.L. மிட்டல் இருக்காங்க, N. மாதவராவ், T.T.K. T.P. கைத்தான் போன்ற உறுப்பினர்கள்லாம் எதில் இருக்காங்கன்னா வரைவு குழுவில் இருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி ஐயங்கார், K.M. முன்சி, சையது முகமது சாதுல்லா, B.L. மிட்டல், N. மாதவராவ், T.T.K. T.P. கைத்தான் போன்ற சட்ட வல்லுநர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த குழுவோட தலைவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் அந்த குழுவோட தலைவராக இருக்கார். வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் தான் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யார்? நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவான போது 395 விதிகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. தற்போது 448 ஆர்டிக்கல், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் 2016 வரை 101 திருத்தங்கள் என்ன பண்ணுறாங்க, 101 முறை என்ன பண்ணுறாங்கன்னா திருத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல அடிப்படை உரிமைகள் மொத்தம் தற்போது எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. ஃபஸ்ட்டு சம உரிமை அப்படின்னு ஒரு உரிமை, அடுத்து சுதந்திரமாக செயல்படும் உரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை 3, அடுத்து 4 சுதந்திர சமய உரிமை, அடுத்து 5 கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, அடுத்து 6 சட்ட தீர்வு பெறும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமைகள் தற்போது எத்தனை இருக்குங்கிறாங்கன்னா 6 இருக்குது. முன்னாடி எத்தனை இருக்குன்னா 7 இருந்துச்சு. அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமை 1978 44வது அமெண்ட்மெண்ட்டு சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணாங்கன்னா சொத்துரிமை அடிப்படை உரிமையிலேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ எத்தனை அடிப்படை உரிமை தான் இருக்குது? 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாக்ஸில் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணாங்கன்னா மக்களாட்சியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவரான ஆபிரகாம் லிங்கன். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்களாட்சியோட பிறப்பிடம் என்ன சொல்கிறாங்கன்னா கிரேக்கம் அப்படிங்கிறாங்க. மக்களாட்சியோட பிறப்பிடம் எந்த நாடு அப்படின்னா கிரேக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களாட்சியோட பிறப்பிடம் எதுனா கிரேக்கம் அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதோடைய உண்மை பிரதிகள் எங்கே இருக்குது அப்படின்னா நாடாளுமன்ற நூலகம் இருக்குல்ல, அந்த நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் இருக்கிறதா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதிகள். அந்த உண்மை பிரதிகள் எந்த மொழியில் இருக்குது, எந்த மொழியில் எழுதியிருந்தாங்கன்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடைய உண்மை பிரதிகள் வந்து என்னென்னா வந்து தற்போது எங்கே வச்சுருக்காங்கன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வந்து வைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இதோட உண்மை பிரதிகள் எந்த மொழியில் இருந்துச்சுன்னா ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, மக்களாட்சி. மக்களாட்சியில் 2 வகையான மக்களாட்சி இருக்குது. ஓகேங்களா, ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சியோட எடுத்துக்காட்டு வந்து சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறாங்க. மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதான் மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க. நேரடி மக்களாட்சியில் வந்து அதிக செல்வாக்கு பெற்றவர்கள் வந்து மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதேமாரி வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் நேரடி அதாவது வந்து அதிகமான செல்வாக்கு பெற்றவங்களும் யார் தான், மக்கள் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, நேரடி மக்களாட்சி நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து, மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன போட்டுருக்காங்க பாருங்களேன், இந்த பாக்ஸில் நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றனர். அது யார் உருவாக்குற நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றனர். அனைத்து சட்ட திருத்தங்களையும் அங்கீகரிப்பவர் யாருன்னா வந்து மக்கள் தான் அனைத்து சட்ட திருத்தங்களையும் அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அரசியல் அமைப்போடைய அரசியல்வாதிகள் வந்து நாடாளுமன்ற செயல்முறையின்படி ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை வந்து பெற்றுள்ள நாடு எது அப்படின்னா வந்து சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறாங்க. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு எது அப்படின்னா வந்து சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறாங்க. மக்களாட்சி 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, அந்த மக்களாட்சி வந்து நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. அந்த மறைமுக மக்களாட்சிக்கு இன்னொரு பேர் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லிட்டோம். பிரதிநிதித்துவ மக்களாட்சி 2 டைப்ஸாக இருக்குது. அது ஒன்று வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதிபர் மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா. ஓகே, அமெரிக்க ஐக்கிய நாடு, கனடா. அதாவது நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியாவும் இங்கிலாந்தும், அதிபர் மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் கனடா அப்படி. அடுத்தது 2007 ஐநா சபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா செப்டம்பர் 10 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செப்டம்பர் 15 வந்து உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம். அதை எந்த வருஷம் வந்து ஐநா சபை அறிவித்தாங்கன்னா 2007 அறிவித்தாங்க. ஓகே, 2007 அறிவித்தாங்க அப்படிங்கிறாங்க. செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம் 2007 ஐநா சபை என்ன பண்ணாங்கன்னா. அடுத்தது விழுப்புரம் மாவட்டம் இருக்குல்ல, அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. ஓகேங்களா, எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது அப்படின்னா வந்து 22 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்பாங்க, விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அந்த நீலகிரியிலையும் பெரம்பலூர்லேயும் அந்த மாவட்டங்களில் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டிலே முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வாலாஜாபேட்டை நகராட்சி தான். எங்கே இருக்குன்னா வந்து வேலூர் மாவட்டம். ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டிலேயே முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுனா வாலாஜாபேட்டை நகராட்சி. எந்த மாவட்டம்னா வேலூர் மாவட்டம். நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படிங்கிறாங்க. நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் வந்து என்னென்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவிலேயே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது அப்படின்னா வந்து சென்னை மாநகராட்சி தான். எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னா 1688 வந்து உருவாக்கப்பட்டது. 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவிலே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிற. அடுத்து தேசிய ஊராட்சி தினம் எந்த வருஷம் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து ஏப்ரல் 24 தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தேசிய உள்ளாட்சி தினம் கொண்டாடப்படுகிறது. தேசிய உள்ளாட்சி தினம் கொண்டாடப்படும் டே எது அல்லது நாட் எது அப்படின்னா வந்து ஏப்ரல் 24. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதம், அந்த சொல்லை வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து பயன்படுத்துகிறா அப்படின்னா ஏவி டைசி. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்ற ஒரு சொல்லை வந்து முதலாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னா ஏவி டைசி. அவர் வந்து பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர். அடுத்து தேர்தல் ஆணையம். ஓகேங்களா, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான். என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு.
தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையம் வந்து என்னென்னா வந்து தேர்தலை நடத்துகிற இதோட வேலை வந்து என்னென்னா தேர்தலை நடத்துகிறது தான் வந்து தேர்தல் ஆணையத்தோட வேலை அப்படிங்கிறாங்க. சுதந்திரமான சட்டப்படியான அரசியலமைப்பு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து புதுடெல்லியில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. ஆர்டிக்கல் 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. ஆர்டிக்கல் 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பளித்தல். ஆர்டிக்கல் 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பளித்தல். ஆர்டிக்கல் 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிக்கல் 18 பட்டங்கள் அளித்து வேறுபாடு அடைதலை தடை செய்தல். பட்டங்கள் அளித்து வேறுபாடு அடைதலை தடை செய்தல். ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. ஆர்டிகல் 16 பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 18 பட்டங்கள் அளித்து வேறுபாடு அடைதலை தடை செய்கிறது. ஓகே, இப்போ ஊடகத்தோட வகைகள் பார்ப்போம். குறுகிய தொடர்பு ஊடகம், தொலைத்தொடர்பு ஊடகம், அச்சு ஊடகம், இணைய ஊடகம், சமூக ஊடகம். ஒவ்வொன்றுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. குறுகிய தொடர்பு ஊடகத்துக்கு எடுத்துக்காட்டு கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கம். தொலைத்தொடர்பு ஊடகத்துக்கு எடுத்துக்காட்டு திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. அடுத்த அச்சு ஊடகம் வந்து செய்தித்தாள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள் அப்படிங்கிறாங்க. இணைய ஊடகம் கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள். அதுக்கப்புறம் சமூக ஊடகம் கீச்சகம், முகநூல், புலனம், கட்சவி அஞ்சல் மற்றும் படவரி. ஓகேங்களா. இதெல்லாம் என்னென்னா ஊடகத்துடைய வகைகள். ஓகேங்களா. மக்களாட்சியோட கோட்பாடுகள். மக்களாட்சினா என்ன அப்படின்னா என்னென்னா மக்களால் ஆட்சி செய்யப்படுவதுதான் மக்களாட்சி அப்படிங்க. மக்களால் ஆட்சி செய்யப்படுவதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களாட்சி அப்படிங்கிறாங்க. இந்த மக்களாட்சி வந்து 2 கிரேக்க சொற்களால் ஆனது அப்படிங்கிறாங்க. என்னென்னா டெமோஸ் மற்றும் கிரேட்டஸ் அப்படிங்கிறாங்க. டெமோஸ்னால் வந்து மக்களை குறிக்கிறது, கிரேட்டஸ்னால் வந்து அதிகாரம் அல்லது ஆட்சி என்று பெயர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. மக்களாட்சினா என்னன்னா மக்களால் ஆட்சி செய்யப்படுவதுதான் மக்களாட்சி அப்படிங்கிறாங்க. மக்களாட்சி வந்து 2 கிரேக்க சொற்களால் ஆனது அப்படிங்கிறாங்க. டெமாஸ் அப்படின்னா மக்களை குறிக்கிறது, கிரேட்டஸ்னால் அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகில இந்திய வானொலி எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1936 தொடங்கப்பட்டது. அது ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா எப்போ பெயர் மாற்றுறாங்கன்னா 1956 பெயர் மாற்றுறாங்க. ஆகாசவாணினா வானிலிருந்து வரும் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு பெயர். அகில இந்திய வானொலி 1936. ஓகேங்களா. அது ஆகாசவாணி அப்படின்னு எப்போ பெயர் மாற்றுறாங்கன்னா 1956 பெயர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அச்சு ஊடகம். ஓகேங்களா. அச்சு இயந்திரம். அச்சு இயந்திரத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜோகன்ஸ் குட்டன்பர்க். அவர் தான் என்ன பண்ணாங்கன்னா அச்சு ஊடகத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. எப்போ கண்டுபிடிக்கிறாருன்னா 1453 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிக்கிறார். அச்சு இயந்திரம் ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. தேர்தல் குழு சின்னங்கள் சட்டம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டால் 1968. இந்த தேர்தல் குழு சின்னங்கள் சட்டம் என்ன சொல்லுதுன்னா சின்னங்களை ஒதுக்குறாங்க. ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்னங்களை ஒதுக்குறாங்க. ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு கொடுக்குறாங்க. ஒதுக்கப்படாத சின்னங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. தேர்தல் குழு சின்னங்கள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1968 அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சாவித்ரிபாய் பூலே தான் வந்து இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியர். ஓகேங்களா. இந்த சாவித்ரிபாய் பூலே வந்து யாருன்னா இந்த ஜோதிராய் பூலே இருக்காங்களா அவங்களுடைய மனைவி. யாருன்னா நம்ம சாவித்ரிபாய் பூலே. ஓகேங்களா. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பெண்களுக்கான முதல் பள்ளி எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1848 தொடங்கப்பட்டது. இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரிபாய் பூலே. சாவித்ரிபாய் பூலேவும் ஜோதிராவ் பூலேவும் சேர்ந்து பெண்களுக்கான முதல் பள்ளி எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 1848 தொடங்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து 2012 ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்க அதிபர் பாராக் ஒபாமா என்ன உரையாற்றுறாரு. அப்போ உரையாற்றப்ப என்ன சொல்கிறாருன்னா நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்தும் கையில் இல்லை,
அது நமது மகன்களைப் போல பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகன்களின் கனவில் உள்ளது. அவர்களே இவ்வுலகத்தை தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம அமெரிக்க அதிபரான பாராக் ஒபாமா 2012 ஐநா சபையில் உரையாற்றும் போது சொல்லியிருக்காரு. முக்கியமான சட்டங்கள் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1986 தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் சட்ட அளவீட்டு சட்டம் 2009 அப்படிங்கிறாங்க. இந்திய தர நிர்ணய பணிகம் 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமோ இந்திய தர நிர்ணய பணிகமோ எந்த வருஷம்தான்? 1986 தான். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் 1980. கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கோப்ரான்னு சொல்லுவாங்க, 1986. சட்ட அளவீட்டு சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய பணிகம் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1985. அதுக்கப்புறம் நுகர்வோரோட உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 8 இருக்குது. 1 அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுச்சூழலை பெறுவதற்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர் உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் கல்வி அறிவு எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொத்தம் இந்தியாவில் கல்வி அறிவு வந்து என்னென்னா 74.04 இந்தியாவுடைய கல்வி அறிவு. அதில் ஆண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 82.14, பெண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 65.46, இடைவெளி பார்த்துக்கிட்டிங்கன்னா 16.68. ஓகேங்களா? 74.04 மொத்தம் இந்தியாவோட கல்வி அறிவு. ஆண்களோட கல்வி அறிவு 82.14, பெண்களோட கல்வி அறிவு வந்து 65.46. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலகின் முதன்மை பெண்மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா அதாவது உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி யாருன்னா சிரிமாவோ பண்டாரநாயக் அப்படின்னு ஒருத்தவங்க. சிரிமாவோ பண்டாரநாயக் அப்படின்னு ஒருத்தவங்க. ஓகேங்களா? இவங்க தான் உலகின் முதல் பிரதம மந்திரி, முதல் பெண் பிரதம மந்திரி யாருன்னா ஸ்ரீமாவோ பண்டாரநாயக். எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க. உலகின் முதல் விண்வெளி வீரர், பெண் விண்வெளி வீரர் யாருன்னா வேலண்டினா தெரஸ்கோவா அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க வந்து சோவியத் ஒன்றியம், சோவியத் ரஷ்யா அல்லது ரஷ்யான்னு சொல்கிறோம்ல அதை சொல்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் பெண் விண்வெளி வீரர் வேலண்டினா தெரஸ்கோவா. உலகின் முதல் விண்வெளி வீராங்கனை யாருன்னா வேலண்டினா தெரஸ்கோவா, சோவியத் ஒன்றியம். உலகின் முதல் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் ஜான்கோ தபா. ஓகேங்களா? முதல் பெண் யாருன்னா வந்து நம்ம ஜப்பான் நாடு. பெண்களில் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் யாருன்னா வந்து சார்லெட் கூப்பர். ஓகேங்களா? இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே முதல் பெண் பிரதம மந்திரி யாருன்னா வந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக், எங்கன்னா இலங்கையை சேர்ந்தவங்க. முதல் பெண் விண்வெளி வீராங்கனை வேலண்டினா தெரஸ்கோவா, சோவியத் ஒன்றியம். உலகின் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் ஜான்கோ தபா, ஜப்பான். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யாருன்னா சார்லெட் கூப்பர். எந்த நாடுனா இலங்கை நாடு, இங்கிலாந்து நாடு அப்படிங்கிறாங்க. ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான வாகன இயக்கம் அப்படிங்கிறாங்க. ரக்ஷானா என்னென்னா ஒரு தானியங்கி கருவி அப்படிங்கிறாங்க. தற்போது வாகனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா இந்த கருவியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதில் வந்து பொருத்திடுவாங்க, அந்த வாகனத்தில் பொருத்திடுவாங்க. பொருத்திய பிறகு வந்து என்னென்னா அந்த ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரக்ஷாங்கிற ஒரு தானியங்கி கருவி மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாகனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு கருவி தான் என்னென்னா ரக்ஷாங்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு தானியங்கி கருவி. இப்போ வந்து ஒரு மாநில ஆளுநரை நியமிக்கிறாங்க. ஒரு மாநில ஆளுநர் நியமிக்கிறவர் யாருன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாநில ஆளுநர் நியமிக்கிறாரு. அப்படி மாநில ஆளுநர் நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையுடைய ஆலோசனையின்படி தான் என்ன பண்ணாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணால் ஒரு மாநில ஆளுநர் நியமிக்கணும். ஓகேங்களா? அந்த மாநில ஆளுநர் நியமிக்கும் போது அந்த மாநில அரசையும் என்ன பண்ணணும்னா கலந்து ஆலோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா?
அப்போ அதாவது மத்திய அமைச்சரவையின் படி தான் வந்து ஒரு மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். அப்போ மாநில அரசையும் கேட்கணும், ஓகேங்களா. ஆனால் ஒரு ஆளுநர் வந்து அவர் சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படுவது கிடையாது அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், புரிஞ்சுங்க. அடுத்து வந்து இந்திய குடியுரிமை சட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1955 தான் இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த சட்டத்தின்படி என்னென்னா ஒரு குடிமகன் அல்லது குடிமகள் குடியுரிமை எப்படி பெறுதல், அப்புறம் எப்படி குடியுரிமை நீக்குதல் போன்ற விதிகள்லாம் எதில் இருக்குது அப்படின்னா 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்குது அப்படிங்க. ஒரு மாநில சட்டமன்றம், ஓகேங்களா, ஒரு மாநில சட்டமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாதாரண மசோதாவையோ அல்லது பண மசோதாவையோ நிறைவேற்றும் போது பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறையை தான் பின்பற்றுகிறது அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவை காட்டிலும் அதிக அதிகாரம் படைத்தது அப்படிங்கிறாங்க. சட்டமன்ற பேரவை தான் அதிக அதிகாரம் படைத்தது அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. ஒரு மாநில சட்டமன்றம் என்ன பண்ணால் ஒரு சாதாரண மசோதா கொண்டு வரலாம், பண மசோதா கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரப்போ பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்களோ அதே வழிமுறையை தான் இவங்களும் பண்ணணும், ஓகேங்களா. சட்டமன்ற பேரவை தான் வந்து என்னென்னா அதிக அதிகாரம் உடையது. எதை காட்டிலும்னா சட்டமன்ற மேலவை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டது. முன்னுரிமை வரிசையின்படி குடியரசுத் தலைவர் தான் நாட்டோட முதல் குடிமகன். நாட்டின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு கேட்டால் வந்து யாருன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் நாட்டோடைய முதல் குடிமகன் அப்படிங்கிறாங்க. நாட்டின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்த நாள் எப்போனா 1915 ஜனவரி 9, ஓகேங்களா. ஜனவரி 9 தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பை பெறும் வகையில் கொண்டாடப்பட்டது தான் இந்த வெளிநாடு வாழ் இந்திய தினம் அப்படிங்கிறாங்க. இந்த வெளிநாடு வாழ் இந்திய தினத்தை யார் கொண்டாடுறா, எந்த அமைச்சகம் கொண்டாடுது அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து கொண்டாடுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வெளிநாடு வாழ் இந்திய தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 2 வருடங்களுக்கு ஒரு முறை வெளிநாடு வாழ் இந்திய தினம் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்வை காப்பாற்றும் நிறுவனம் சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இந்த சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்னா ஒரு சுதந்திரமான லாப நோக்கம் இல்லாத அரசு சாரா பொது தொண்டு அறக்கட்டளை ஆகும் அப்படிங்கிறாங்க. இது இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ வசதியை மேம்படுத்துவதற்காக பணியாற்றி வருகிறது. எது சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறாங்க. 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு, 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. இந்த 2 ஆண்டையும் யார் கொண்டாடுறா, யார் அறிவித்தாங்க அப்படின்னா ஐநா சபை. 78 சர்வதேச பெண்கள் ஆண்டு, 79 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்படிங்கிறாங்க. முகலாய பேரரசர் அக்பர், ஓகேங்களா, அவர் வந்து ஒரு மத சகிப்புத்தன்மை கொண்டவராம். இந்த மத சகிப்புத்தன்மை கொள்கையை வந்து பின்பற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நம்ம முகலாய பேரரசர் அக்பர், ஓகேங்களா. இவர் என்ன பண்ணார்னா 2 தீன் இலாகி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா தெய்வீக நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையும் குல் அனைத்து சமயத்தினருக்கிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியோரின் சமய சகிப்புத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் 2 வந்து சமய சகிப்புத்தன்மைக்காண்டி உருவாக்கினார். ஒன்று வந்து தீன் இலாகினா என்னென்னா தெய்வீக நம்பிக்கை, குல் அனைத்து சமயத்தினருக்கிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே சமய சார்பின்மை என்ற ஒரு சொல், ஓகேங்களா, இது என்ன மொழி சொல்னா லத்தீன் மொழியான செக்குலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதோட பொருள் சமய சார்பின்மை என்பதோட பொருள் வந்து என்னென்னா காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படிங்கிறாங்க. சமய சார்பின்மை என்ற ஒரு சொல் வந்து லத்தீன் வார்த்தையான செக்குலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் வந்து காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படிங்கிறாங்க. இந்த செக்குலரிசம் என்ற ஒரு பதத்தை வந்து யார் ஃபஸ்ட்டு உருவாக்குனா அப்படின்னா ஜார்ஜ் ஜோகப் ஹேஸ்லாக் அப்படின்னு ஒருத்தவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில எழுத்தாளர் ஜார்ஜ் ஜோகப் யோக் என்பவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பதத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறாங்க.
குழந்தைகளுக்கான உதவி மைய எண் எப்போனா எந்த எண்ணுனா 1098 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. குழந்தைகளுக்கான உதவி மைய எண் எந்த எண்ணுனா வந்து 1098. எக்ஸாமில் கேட்பாங்க குழந்தைகளுக்கான உதவி மைய எண் என்ன அப்படின்னா 1098. நம்ம இந்தியா வந்து எந்தெந்த நாட்டுடன் பொதுவான நில எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூட்டான், வங்காளதேசம் மற்றும் மியான்மர் இந்த நாட்டுடன் தான் பொதுவான நில எல்லையை பகிர்ந்துக்குது. ஓகேங்களா. கடல் எல்லையை வந்து எந்த நாட்டுடன் பகிர்ந்துக்குது அப்படின்னா வந்து இலங்கையுடன் தான் என்ன பண்ணாங்கன்னா கடல் எல்லையை வந்து என்ன பண்ணுறதுனா பகிர்ந்து கொள்ளுது இந்தியா அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உலக மனித உரிமைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 10 தான் கொண்டாடப்பட்டது. உலக மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா டிசம்பர் 10 கொண்டாடப்படுகிறது. யார் கொண்டாடுறா ஓகேங்களா, யார் அறிவிச்சா அப்படின்னா வந்து ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமய சார்பற்ற அப்படின்னா என்ன. ஓகேங்களா. இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களையும் இந்திய நாடானது அனைத்து சமய விழாக்களுக்கும் பொதுவான விடுமுறை அளித்துள்ளது. அதான் சமய சார்பற்ற அப்படிங்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் ஃபீல்டு மார்ஷல் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து சான் மானக்ஷா அவர் தான் இந்தியாவுடைய முதல் ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து யாருன்னா வந்து KM கரியப்பா அவர் தான் வந்து ரெண்டாவது ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய முதல் ஃபீல்டு மார்ஷல் யாருன்னா வந்து ஷான் மானக்ஷா, ரெண்டாவது வந்து யாருன்னா KM கரியப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார் அப்படின்னா அர்ஜுன் சிங். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. ஓகேங்களா. இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யாருன்னா நம்ம அர்ஜுன் சிங் தான் வந்து ஒரே அதிகாரியாக இருக்கார். நெல்சன் மண்டேலாவை பற்றி ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டோம். ஓகேங்களா. 27 வருஷம் சிறையில் இருந்தார். ஓகேங்களா. 1990 வந்து என்ன பண்ணாங்கன்னா விடுதலை அடைஞ்சார். தென்னாப்பிரிக்காவுடைய இனவெறிக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தவர் யாருன்னா நம்ம நெல்சன் மண்டேலா அவர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேஸ் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 15 இராணுவ தினம். ஜனவரி 15 என்னன்னா இராணுவ தினம். பிப்ரவரி 1 கடலோர காவல் படை தினம். மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். அக்டோபர் 7 விரைவு அதிரடிப்படை தினம். அக்டோபர் 8 விமானப்படை தினம். டிசம்பர் 4 கடற்படை தினம். டிசம்பர் 7 ஆயுதப்படை கொடிகள் தினம் அப்படிங்கிறாங்க. ஸ்மிருதிகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்மிருதி இலக்கியம் அப்படின்னா என்னென்னா ஸ்மிருதிகள் அப்படின்னா என்னென்னா தனி மனிதனுடைய சமூக கட்டமைப்பை வலியுறுத்துவதான் என்னென்னா ஸ்மிருதி இலக்கியங்கள் அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட ஸ்மிருதி இலக்கியங்கள் வந்து இருந்திருக்கு. மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, ஓகேங்களா, இதுமாரி வந்து ஏகப்பட்ட ஸ்மிருதி இலக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. தனி மனிதனுடைய சமூக கட்டமைப்பை வரையறுத்தவை எதுனா ஸ்மிருதி இலக்கியங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுக்குறாங்க. குடியரசு என்ற ஒரு சொல் வந்து எந்த வருஷம் வந்து வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா கிமு 500ஆம் ஆண்டு அந்த வருஷத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா குடியரசு அப்படின்னு அந்த சொல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நாட்டில்னா ரோம் நாட்டில் தான் வந்து அந்த குடியரசுங்கிற ஒரு சொல் வந்து முதல்ல பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த குடியரசுங்கிற ஒரு சொல் வந்து ஒரு லத்தீன் மொழியான ரீஸ் பப்ளியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லிலேருந்து வந்தது அப்படிங்கிறாங்க. குடியரசு அப்படின்னா என்ன பொருள்னா பொது விவகாரம் அப்படின்னு பொருள். குடியரசுனா என்ன சொல்கிறாங்கன்னா பொது விவகாரம் அப்படின்னு ஒரு பொருள் அப்படிங்கிறாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1949 நவம்பர் 26 தான் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 1950 ஜனவரி 26 தான் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா. அந்த நடைமுறைக்கு வந்த டேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் எப்போனா 1987 தான் தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த தேசிய சட்ட சேவைகள் அதிகாரத்தோடைய நோக்கம் என்னன்னா நலிவடைந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குதல் அப்படிங்கிறாங்க. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் தொடங்கப்பட்ட ஆண்டு
1987 அப்படிங்கிறாங்க. அதாவது மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது அப்படின்னா வந்து கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் மிக பழமையான உயர்நீதிமன்றம். எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1862 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் வந்து என்னென்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறாங்க. அலகாபாத் உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறாங்க.